T20 வேர்ல்டு கப் எந்த டீம் வந்தாலும் சரி இந்தியாவுக்கு தான் அந்த டைம் கப் அப்படி அது வந்து என்டர் ஆகும் போதே ஆறாங்க. என்டர் ஆகும் போது வந்து பஞ்சாப் மேட்ச் சென்னையில நடக்குது. எய்த்த மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது என்ட்ரி வந்துட்டு இங்க டக் அவுட் என்ட்ரி வந்து அப்படி பாகுபலி மாதிரி வச்சு மனுஷன் தோனிக்கு அந்த சவுண்ட் கேட்டிருக்கேன். அதே போல இந்தியானாலே அவருக்கு இந்தியன் பிட்ச் அப்படின்னா ரொம்ப பரிச்சயமான ஒரு பிட்ச். இந்தியன் பிட்ச்ல செஞ்சுரி போட்ட பல ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்ல ஒரு முக்கியமான பிளேயர் வந்து இந்தியாவுடைய சொப்பனமா சவுத் ஆப்பிரிக்கா டீம் இருப்பாங்கன்னு தோணுது. அதான் ப்ரோ, தலைவன் பவுமா மட்டும் இருந்திருந்தான் அப்படின்னா கப் எங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி இங்கேயே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு நான் போயிருப்பேன். டானவன் பெரேரா கடைசி ஒரு ஓவர்ல பிடிச்சி 5 6 அடிப்பாரு. அதுவும் எப்படின்னா இந்த கவர் பால் ஆடும்போது ரைட் ஆர்ம் டாமினேஷன்ல அடிப்பாங்க பாத்தீங்களா, சுத்தம் பட்டு தெரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஆடினாரு. ஒரு மேட்ச் 6-7 ஓவர் வரைக்கும் விக்கெட் கீப்பிங் மட்டும். ஆமா, யாரையா நீ எதுக்கா நீ பண்ண மாட்டேன். ஃபீல்டிங்ல சரியான புல்லட் ஃபீல்டர், கீப்பர் கீப்பிங் பண்ண, பவுலிங் போடுற, அதாவது உண்மையான ஆல்ரவுண்டர். நீங்கன்னா பெரிய கிரிக்கெட் அனாலிசிஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் உள்ள கிடையாது போட அப்படின்ட்டாங்க. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, Babuji Memorial Ashtamil, January 9 to 12. Click the link below and register. T20 வேர்ல்டு கப் பத்தி நம்ம அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து ஒரு விஷயம் நம்ம சொல்லிட்டே இருக்கோம். எந்த டீம் வந்தாலும் சரி இந்தியாவுக்கு தான் அந்த டைம் கப் அப்படின்ற ஒரு விஷயத்த. அப்படி இருக்கையில இந்தியாவுக்கும் நிகரான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டீம் வருது அப்படின்னா அது வந்து சவுத் ஆப்பிரிக்கா டீம் தான். நம்மளும் அந்த டிஸ்கஷன் பேசும்போது அந்த 11 அப்பவே சொன்னோம், அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சிருந்தோம். அங்கதான் ஒரு ட்விஸ்ட். நீங்கன்னா பெரிய கிரிக்கெட் அனாலிசிஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் உள்ள கிடையாது போட அப்படின்ட்டாங்க. இல்ல, எனக்கு என்னன்னா இதுல ஒரு மிகப்பெரிய ஷாக் என்னன்னா டீம் சரியான டீமா இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா ராஸ்டர் வந்து பார்த்தோம்னா ரொம்ப பெருசா இருக்கு. எத்தனை பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் மிஸ் அவுட் பண்ணாலும் டீம் கன் மாதிரி இருக்கு. டீம் இப்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீமா இருக்குது. அண்ட் சவுத் ஆப்பிரிக்கால நிறைய ஒமிஷன்ஸ் இருக்குது, நம்மளால பார்க்க முடியுது. போன வேர்ல்டு கப்ல ஆடின நிறைய பேர் அந்த வேர்ல்டு கப்ல இல்ல, T20 வேர்ல்டு கப்ல இல்ல. மிக முக்கியமான நேம் வந்து ஹைன்ரிச் கிளாசன் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றாரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து. அதனால மேபி இன்னொருத்தர ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மென்ட் பண்ணாரு. பட் ஆனா அவரை ரீப்ளேஸ் பண்ண ஹால் இல்லைன்னா அவரே வந்துட்டாரு. அதான் லைட் குவிண்டன் டிகாக் இல்லாத ஒரு இடத்த ரீப்ளேஸ் பண்றதுக்கு குவிண்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார், ரயான் ரிக்கில்டன் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர், அதே மாதிரி ஒரு குவிக் ஃபயர் ஸ்டார்ட் கொடுக்குற ஒரு பேட்டர். அதே மும்பை இந்தியன்ஸ்க்கு அவரும் ஆடுறாரு. இல்ல, எனக்கு என்னன்னா ரிக்கில்டன் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நான் எத்தனை ஓவர்சீஸ் மேட்சஸ் பார்த்தாலுமே அதுல ரிக்கில்டன் வந்துட்டு ஆடி நான் பார்க்கவே இல்லை. நான் பார்க்கும் போது அவுட் ஆகிட்டே இருப்பாரு. சேம் அதே இது பார்த்தோன்னா மும்பை இந்தியன்ஸ் ஒருத்தவங்களை ஸ்கவுட் பண்ணி எடுத்துருக்காங்கன்னா அந்த பையனுக்கு ஏதோ ஒன்று இருக்கணுமே அப்படின்லாம் நிறைய தோணும். பட் ரிக்கில்டன் மேல எனக்கு ஒரு ஹை மார்க் வந்ததே கிடையாது. எனக்கு நான் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன். நான் வந்து ரிக்கில்டன் ரொம்ப கீனா ஃபாலோ பண்ணேன். அண்ட் ப்ரோட்டியா சவுத் ஆப்பிரிக்கா ஃபேன் அப்படின்றதுனால ரிக்கில்டன் ரொம்ப கீனா ஃபாலோ பண்ணுவேன். அந்த வகையில கிரிக்கெட்டனோட கேம் ரொம்ப பிடிக்கும். ஹை சீலிங் இருக்கு அவருக்கு. இல்ல மேபி இன்னும் வே டு கோ அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா நான் அப்படிதான் எடுப்பேன். நான் கிரிக்கெட்டன் அவ்வளவு ஈஸியா சி ஆஃப் பண்ண மாட்டேன். இல்ல அப்படிலாம் கிடையாது. ரொம்ப அப்படி பண்ணிட முடியாது. எனக்கு தெரிஞ்சு கிரிக்கெட்டன் வந்து ஒரு பயங்கர ஹை பொட்டன்ஷியல் இருக்கு. அந்த பொட்டன்ஷியல் அச்சீவ் பண்றதுக்கு நீட்ஸ் டைம், அவ்வளவுதான். அந்த டைம் வந்து இமீடியட்டா டிகாக் மாதிரியான ஒரு பெரிய பிளேயரை நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா அதுவே ஒரு ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்கா வருது. அந்த ஒரு ப்ரெஷர்ல தான் அவர் கொஞ்சம் ஃபோல்ட் ஆயிட்டாரோ அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. பட் இப்போ டிகாக்கை ரீப்ளேஸ் பண்றதுக்காக வேற யாரும் வர முடியாது, நான் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டிகாக்கே மறுபடி ரீப்ளேஸ் ஆகி வராரு. என்ன ஃபார்ம்ல இருக்காரு தெரியுமா? இப்போ ஒரு வெறித்தனமா ஃபார்ம்ல இன்டர்நேஷனல் ஆர்டிபி SIT20 செத்தர விடுறாரு. ஒவ்வொரு பக்கம் 4 பக்கம் பறக்க விட்டுட்டு இருக்காரு. அதே போல இந்தியானாலே அவருக்கு இந்தியன் பிட்ச் அப்படின்னா ரொம்ப பரிச்சயமான ஒரு பிட்ச். இந்தியன் பிட்ச்ல செஞ்சுரி போட்ட பல ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்ல ஒரு முக்கியமான பிளேயர் வந்து குவிண்டன். ஒரு சில சீரீஸ்லாம் நம்மளால மறக்கவே முடியாது. ஏன்னா அவர் அடிச்ச அதிகபட்ச செஞ்சுரிஸ்ல முக்காவாசி அந்த சீரீஸ்லயே இருக்கும். நம்ம 3 செஞ்சுரி போட்டார் ஒரே இதுல பேக் டு பேக். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பிளேயர் திருப்பி ரிட்டர்ன் வரது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கும். ஸோ லெட்ஸ் சே ஒரு ப்ராபபிள் 11 அப்படின்னு மாதிரி நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதுல என்னென்ன விஷயங்கள் மாத்தலாம் அப்படின்னு பேசலாம். ஓப்பனிங் வந்து குவிண்டன் டிகாக் கண்டிப்பா செட்டில்டு அவர் தான் அப்படின்ட்டு. டீம் கேப்டன் மார்க்ரம் ஐ ஃபீல் லைக் அவர் ஓப்பன் பண்ணுவாருன்ற மாதிரி தான் தோணுது. கன்சிடரிங் உங்களுக்கு தி அதர் ஓப்பனர்ஸ் வந்து டீம்ல இல்ல அப்படின்றதுனால எனக்கு தெரிஞ்சு மார்க்ரமுக்கு தான் அந்த இடம் இருக்குமோ அப்படின்றது தோணுது. ஸோ மார்க்ரம் அண்ட் டிகாக் தான் என்னோட ஓப்பனர்ஸா இருப்பாங்க, லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் அப்படின்ட்டு.
அதுக்கப்புறம் ஐ ஃபீல் லைக் டிசார்ஸியும் பிரேவிஸும் இருக்காங்க. அவங்க 3 and 4 ரெண்டு பேரும் இன்டர்சேஞ்சபிளான ஒரு பிளேயர்ஸ் தான். ஒரு மிடில் ஆர்டர் அது டிபெண்ட்ஸ் ஆன் பிரேவிஸ் வந்துட்டு அவங்க நினைச்சு பார்த்தாலும் அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு அந்த லோக்கல் கிரிக்கெட் டொமஸ்டிக்ல ஆரம்பிச்சு எல்லாத்துலயுமே வந்துட்டு ஒரு ஹை நம்பர்ஸ் அவர் மேல வைக்கப்பட்டுட்டே இருந்துச்சு. பெரிய ஆளா வருவார்னு திடீர்னு பார்த்தா மும்பை இந்தியன்ஸ் கழட்டி விடும்போது ஆளே அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப இன்டர்நேஷனல் இல்லவே இல்ல, ரொம்ப ஓவர் ரேட்டட் அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன சும்மா இவரெல்லாம் பேபி ஏபி அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அண்ட் தென் ஒரு கம்பேக், நல்ல கம்பேக். அது வந்து இவங்க தெரிஞ்சு பண்ணாங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். அது தற்செயலா அவருக்கான ஒரு பொட்டன்ஷியல் வந்து அவருக்கு ஏற்படுத்த மாதிரி அவர் நடத்தி காட்டினாரு. ஏன்னா அப்படி ஒரு லோவில் இருக்கும்போது ஒரு டீமோட ஃபேன்ஸ் எல்லாரும் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஹை கொடுத்துருக்கானா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கும். இல்ல கரெக்ட் அதேதான். அவங்க வந்து என்டர் ஆகும் போதே ஆறாங்க, என்டர் ஆகும் போது வந்து ஐயோ அதை நான் திரும்ப சொல்லிட்டே இருப்பேன். பஞ்சாப் மேட்ச் சென்னையில நடக்குது, 8th மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது என்ட்ரி வந்துட்டு இங்க டக் அவுட் என்ட்ரி வந்து அப்படி பாகுபலி மாதிரி வச்சு மனுஷன் தோனிக்கு அந்த சவுண்ட் கேட்டிருக்கேன். அதுக்கு அடுத்து நான் ஒரு ஓவர்சீஸ் பிளேயருக்கு இப்படி ஒரு சவுண்ட் கேட்டது தான் அங்கதான். டெவல் பிரேவிஸ் வந்து 3rd and 4th அந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒரு பொசிஷன் டிபெண்ட்ஸ் ஆன் தி கேம் சிச்சுவேஷன் வந்து அந்த 3rd and 4th வந்து பிரேவிஸ் அண்ட் ஜார்ஜி வந்து மாத்திப்பாங்கன்ற மாதிரி தோணுது. டானவன் ஃபெரேரா அடுத்து எனக்கு தெரிஞ்சு ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயர், உங்களுக்கு பயங்கரமான ஒரு நல்ல ஒரு டீசென்டான ஒரு ஆல்ரவுண்டர். அட் தி சேம் டைம் பேட் எக்ஸ்ப்ளோசிவான நல்ல ஒரு ஞாபகம் இருக்கு. டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் கடைசி ஒரு ஓவர்ல புடிச்சு 5 6 அடிப்பாரு. அதுவும் எப்படின்னா இந்த கவர்பால் ஆடும்போது ரைட் ஆர்ம் டாமினேஷன்ல அடிப்பாங்க பாத்தீங்களா, சுத்தம் பட்டு தெரிச்சுக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி ஆடினாரு. அங்க இருந்தா நான் அவரை வந்து கொஞ்சம் பாயிண்ட் அவுட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சேன். நான் கண்டிப்பா சிஎஸ்கே இந்த தடவை எடுப்பாங்கன்னு நான் ரொம்ப ஹையா நம்பிட்டு இருந்தேன். ஆனா முன்னாடியே ஒரு ட்ரேட் நடந்துச்சு. அதுல வந்து ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் உங்களுக்கும் டெல்லிக்குமான அந்த ட்ரேடு 1 கோடிக்கு ட்ரேட் பண்ணாங்க. இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஏலம் நடந்துச்சுன்னா ஃபெரேரா எனக்கு தெரிஞ்ச ஒரு 12 கோடியாச்சும் போயிருப்பாரு. ஆமா இல்ல, ஏன்னா ஒரு ஆல்ரவுண்டர் வேற. அவரு ஆல்ரவுண்டரோட உங்களுக்கு பவுலிங் ரிட்டர்ன்லயும் நல்ல ரிட்டர்ன் கிடைக்குது. அப்படிங்கும்போது டானவன் ஃபெரேரா இருக்காரு, பயங்கரமான அடிஷன். இப்ப கூட இது ஜேஎஸ்கே மேட்ச்ல ஒரு மேட்ச் 6-7 ஓவர் வரைக்கும் விக்கெட் கீப்பிங் நம்ம மட்டும். ஆமா மனுஷன் யாரையா நீ எதுக்கா நீ பண்ண மாட்டேன். ஃபீல்டிங்ல சரியான புல்லட் ஃபீல்டர், கீப்பிங் பண்ண பவுலிங் போடுறது. அதாவது உண்மையான ஆல்ரவுண்டர், வெறும் பேட்டிங் பவுலிங் மட்டும் இல்ல. வெஸ்டர்ன் ஸ்டெப்ஸ் தெரியும்ல அவரும் பண்ணுவாரு. திடீர்னு போய் கீப்பர் பண்றவர் திரும்பி தான் பவுலிங் போட்டுட்டு இருப்பாரு. திடீர்னு பேட்டிங்ல அவர் நமக்கு தெரியும். இருந்தாலும் ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ் அதை பத்தி கொஞ்சம் வருவோம். டானவன் ஃபெரேராக்கு அப்புறம் டேவிட் மில்லர் இருக்காரு. ஸோ இதுதான் உங்களுக்கு பியூர் பேட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். நோ மேட்டர் வாட் இந்த 6 பேர் வந்து ஒரு பியூர் பேட்டர் பக்காவா பண்ணிடுவாங்க. அடுத்து பாஷ், கார்வின் பாஷ், மார்க்கோ யான்சன், ஜார்ஜ் லிண்டே, இந்த 3 பேர் ஆல்ரவுண்டர்ஸ், நல்ல பேட்டிங் பிடிக்கிற ஆல்ரவுண்டர்ஸ். ஒரு பவுலிங் தான் அவங்களோட மெயின் இதாக இருந்தாலும் பேட்டிங்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஆல்ரவுண்டர்ஸ் இந்த 3 பேர். ரபாடா நார்க்கியா இந்த 2 பேரை தவிர மற்ற 9 பேருமே சூப்பரா பேட்டிங் பிடிப்பாங்க. என்ன மாதிரியான லைன் இல்லது. நம்ம இதுக்கு முன்னாடி இந்தியா கிட்ட நடந்த அந்த ஓவர்ஸ் அந்த அவங்க நம்ம ஊர்ல வந்து விளையாண்ட அந்த டூர் எடுத்து பார்க்கும்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி யங்ஸ்டர்ஸை பிலீவ் பண்ண மாதிரியான ஒரு இது இருந்துச்சு. பட் இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க பரவாயில்ல, நாக்கியாவுக்கு திரும்பி இது பண்ண, ரபாடா திரும்பி உள்ள வரட்டும். ரபாடா ஆக்சுவலி அந்த இன்ஜுரி இஷ்யூஸ்னாலதான் ரபாடா வந்து ஒதுக்கி வச்சிருந்தாங்க. இப்போ உள்ள கொண்டு வரதுக்கு ரீசன்ஸ் வந்து இன்னொன்னு இந்த மாதிரியான ஒரு டோர்னமெண்ட்னா நமக்கு எப்படி ஒரு பும்ரா தேவையோ அந்த மாதிரி ரபாடா அவங்களுக்கு தேவை. நாக்கியா தான் எனக்கு கொஞ்சம் இன்னும் ஆச்சரியத்தின் இதா இருந்துச்சு. நாக்கியா வந்து இந்தியன் பிட்ச்ல அவருக்கு என்னைக்குமே ஒரு கிளிக் ஆனதே கிடையாது. அவருக்கு இந்தியன் பிட்ச் வந்து ஒரு பெருசா கிளிக் ஆனதே இல்லைன்ற போது எதனால அவர் எடுக்கிறாங்க அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்குது. பட் ஆனா அதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட் யாருன்னு பார்த்தா லுங்கி எங்கிடி இருக்காரு. லுங்கி எங்கிடியும் அந்த அளவுக்கு பெருசா ஒரு என்ன சொல்றது ரபாடா மாதிரியான ஒரு பவுலரான்னு கேட்டா கிடையாது. அவர் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் டைம் எடுத்த இங்கிடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான அந்த ஒரு இம்மெச்சூர்னஸ் இருந்துச்சு. அவருடைய ஹைட்டையும் அவருடைய அந்த லென்த் அண்ட் இதை பேஸை யூஸ் பண்ணி வேரியேஷன்ஸா. பட் இப்போ நிறையவே ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய மாறிட்டு தான் வராரு. அவரோட ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு தெரியல. இப்போ ரபாடா உங்களுக்கு மெயின் லைக் ஒரு பிரைம் ரபாடாலாம் பார்த்தோம் அப்படின்னா பார்த்தாலே பயம் வரலாம். ஐயோ என்ன ரபாடா வந்துட்டாங்க அந்த ஓவர் பேட்ச் கொஞ்சம் முடிச்சு விட பார்ப்போம் அப்படின்னு மாதிரி தான் இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு பெரிய ஹைலி பேசர் அந்த மாதிரி போட்டு ஸ்டம்பை தெருக்கி விட்டு அப்படிலாம் யோசிக்கல. அவருக்கு வந்து எந்த மாதிரியான பவுலர்னு தன்னை புரிஞ்சுக்கிறதுக்கே டைம் எடுத்துக்கிட்டாரோன்னு தோணுது. அவரை நான் வந்து கன்சிடர் பண்றேன்னா இவருக்கு பதில் அதாவது ஆர்சிபில வந்து பாத்தீங்கன்னா ஏசுலூட்டுக்கு பதிலா அவர் யூஸ் பண்ண பார்த்தாங்க. கிட்டத்தட்ட மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஆள் தான். ஏன்னா அந்த அளவுக்கு அதாவது நான் ஏசுலூட் அளவுக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், அவரை மாதிரியான ஒரு புரோட்டோடைப். ஓகே, அந்த மாதிரியான ஒரு ஃபிளேவர்ல உள்ள ஒரு பவுலர் அப்படின்னு மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இதுல மற்ற டீம்ல இல்லாத பிளேயர்ஸ் அப்படின்ற மாதிரி நான் பார்த்தோம்னா ஜேசன் ஸ்மித் இருக்காரு. ஸோ ஜேசன் ஸ்மித் SIT சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு.
அந்த ஃபார்ம் தான் எனக்கு தெரிஞ்சு அவர் உள்ள கொண்டு வந்திருக்கும்னு தோணுது. கிறிஸ்டன் ஸ்டப்ஸோட இடத்த எனக்கு தெரிஞ்சு பிடிச்சது வந்து ஜேசன் ஸ்மித் தான் அப்படின்ற மாதிரி தோணுது ஸ்குவாட்ல. அண்ட் அதே மாதிரி மற்ற இன்னொரு பிளேயர் வந்து மொஃபாக்காவில் இருக்காரு, கேசவ் மகாராஜ் இருக்காரு. கேசவ் மகாராஜோட பொசிஷன் எந்த அளவுக்கு இங்க இடம் இருக்கும்னு தெரியல. ஸ்டார்டிங் லெவலில் சூப்பரான ஸ்பின்னர், அமேசிங் ஸ்பின்னர், அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. பட் ஆனால் உங்களுக்கு இங்க டீம்ல மற்ற பிளேயர்ஸா பாருங்க, டானன் ஃபெரேரா கேன் பவுல், ஜார்ஜ் லிண்டே கேன் பவுல் அப்படின்னும் போது, அண்ட் தே கேன் ஆல்சோ பேட் அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு கேசவ் மகாராஜை விட்டு அவங்க இந்த 2 ஆல்டர்னேட்ஸ் தான் போவாங்க அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியனா இருக்குது. அண்ட் அதை தாண்டி இங்க மிஸ் அவுட் ஆன பிளேயர்ல நம்பர் 1 நான் சொன்ன கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் வந்து இப்போ அது எந்த மாதிரியான ஒரு பிளேயரா இருக்காரு? எனக்கு அந்த எதனால இந்த இடத்துல மிஸ் ஆனாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் ஸ்டப்ஸுக்கு வந்துட்டு அவங்க ஆல் ஃபார்மட் பிளேயர், அடுத்த சவுத் ஆப்பிரிக்காவோட ஃபியூச்சர், அது இது நிறைய சொல்லிட்டே இருக்கும்போது ஈவன் எல்லாத்துலயுமே அவரை யூஸ் பண்ணியிருக்காங்க, பண்ணலன்னு நான் சொல்லலை. பட் அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் அவர்கிட்ட இருந்து கிடைக்கலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்கு ஸ்டில் நம்ம இன்னும் வந்துட்டு ஒரு சில மேட்சஸை மட்டும் வச்சுட்டு, ஈவன் அதே தானே இங்க சுமன் கிலுக்கும் நடந்துச்சு. அவருக்கு ஸ்பார்க் இருக்கு, ஆல் ஃபார்மட் பிளேயர், இதெல்லாம் தாண்டி அவங்க ஒரு கடைசியா ஒன்று எதிர்பார்த்தாங்க, அந்த எதிர்பார்த்தது கிடைக்கல. இவர் மேட்சை முடிச்சு கொடுப்பார் நிறைய எதிர்பார்க்கும் போது நடுவில் பார்த்து நிறைய ஃபினிஷர் இப்போ இருக்காங்கல்ல. இப்போ நீங்க பாருங்க வந்துட்டாங்க, நிறைய பேர் இருக்காங்க. அந்த ரோலை வந்துட்டு இவர் மிஸ் அவுட் பண்ணதுனால சரி ஓகே நம்ம எக்ஸ்பீரியன்ஸை நம்பி போயிடுவோம் அப்படின்ட்டு இது பண்ணிட்டாங்க ரோல் தோணுது எனக்கு. ஏன்னா இப்போ ஸ்டப்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எனக்கு T20 பேட்டரா தான் தெரியாது, ஓடிஐ லாங் ஃபார்மேட் பிளேயர் மாதிரி தெரியல. இது ஆன் த கோல் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். டெல்லி கேபிட்டல்ஸ்லாம் பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருந்தாரு. அவரோட ஒரு முக்கியமான ஒரு டீம் இல்ல அவர் நீங்க எப்படி முக்கியமான பிளேயர் அவர் இல்ல எனக்கு நீங்க எப்படி அவர் வந்துட்டு அப்படியே சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவரு அடிச்ச 6 எல்லாம் பாத்திருக்கீங்களா? ஒண்ணு கவர்ஸ் அப்படி டூக்கி லாப்டடா ஆடுவாரு, ஸ்ட்ரெயிட்ல ஆடுவாரு, எல்லா பக்கமும் ஆடுவாரு. ஆனா ரொம்ப ஒரு ஆர்த்தடாக்ஸா லைக் நான் என்ன சொல்றேன்னா ரொம்ப ஒரு ஆர்த்தடாக்ஸான ஒரு பிளேயர், எல்லாம் ஓகே ஃபைன். ஆனா அவரை வந்து அந்த ஒரு சின்ன என்ன சொல்ற ஒரு அந்த ஒரு எலகன்ஸ் சில இடங்கள்லாம் இருக்கிறது இருக்குல்ல. சோ அதை வச்சு அவர் டெஸ்ட் மேட்ச்ல கொஞ்சம் ரொம்ப ஓவரா ட்ரை பண்ணிட்டீங்களோ அப்படின்னு மாதிரியும் எனக்கு தோணுது. அவர் ஒரு ஷார்ட்டர் ஃபார்மேட்கான ஒரு பிளேயரா மாத்திருந்தீங்க அப்படின்னா வேற லெவலான ஒரு இது கிடைச்சிருக்கும். பயங்கர ஸ்லாக் உள்ள ஒரு பிளேயர், ஹிட்டிங் வந்து நல்ல பவர்ஃபுல்லான ஒரு ஹிட்டரும் கூட. ஒரு இல்ல இன்னைக்கு தேவைப்படுது. ஏன்னா எல்லாருமே வந்து டெஸ்ட் மேட்ச் இதுல வந்துட்டு இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா டீம்ஸும் நம்ம இந்தியாவும் எடுத்துக்கலாம், லைக் சவுத் ஆப்பிரிக்காவுமே அதுல எடுத்துக்கலாம். அவங்களுக்கு மேபி ஒரு போஸ்டர் பாய் தேவைப்படுதா இல்ல என்னன்னு புரியல. எல்லா ஊர் பக்கமும் டொமஸ்டிக்னு ஒன்று இருக்கு, எல்லாருமே வந்துட்டு அந்த இதுக்காக தான் போராடிட்டு இருக்காங்க. பட் அவங்கள விட்டுட்டு இவனுடைய அந்த ஹையா இருக்கிற அந்த ஒரு ஆல் ஃபார்மேட் இது பிளேயர்னு இவங்க ஒரு இதை பிலீவ் பண்றாங்க, அந்த ஸ்பார்க்கை பிலீவ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸ்டப்ஸ் அதை கரெக்டாக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. பட் அவருக்கு போக போக அந்த மாதிரியான ஒரு இதா இல்லை, டேவா இல்லைங்கிற மாதிரி அவருக்கான இதா எதுவுமே இல்லாம போயிட்டு போயிடுச்சு. அடுத்து கடைசியா இன்னும் 2 பிளேயர்ஸ் வெளியே போறாங்கன்னா, ஒன்று ரீசா ஹெண்ட்ரிக்ஸ், இன்னொன்று ஷம்சி போகாததுக்குமே நான் அந்த மகாராஜோட கேஸ் தானே பார்க்கறேன். உங்களுக்கு லிண்டே அண்ட் டானன் ஃபெரேரா மாதிரி 2 பிளேயர்ஸ் கேன் பேட் அண்ட் பவுல் அப்படின்ற போது உங்களுக்கு ஷம்சி ஆர் மகாராஜா ஒரு ஸ்பின்னர் எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அடுத்து வந்து போகணும்னு தோணுச்சு. எனக்கு என்னமோ அவங்க திரும்பி அந்த ஒவ்வொரு ஃபார்மேட்டுக்கும் இந்தந்த பிளேயர் இருக்கிறதே பெஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துக்கு வராங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா நீங்க அப்படி பாத்தீங்கன்னா பிளிட்ஸ்கிக்கு வந்துட்டு T20ல சான்ஸ் கொடுக்கலையே. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது தான் நமக்கு ஓகே ஸ்டப்ஸ் வந்து நம்ம நிறைய ட்ரை பண்ணிட்டோம், இனிமேல் அவன் 50 ஓவர்ஸ் அப்படி போ. ஆனா அவர் வந்தது T20க்காக இருந்தாலும் பட் இப்போ 50 ஓவர்ஸ்க்கும் இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்கிற ஒரு மைண்ட் தாட் வந்துருச்சோ நம்ம தெரியல. ஏன்னா அதை தாண்டி அக்ரெசிவ் பிளேயர்ஸ் இருக்காங்க அவங்ககிட்ட. அது என்ன சொல்றது, சவுத் ஆப்பிரிக்கால இந்த மாதிரியான ஒரு பேக்டான ஒரு ராஸ்டர் இருக்கு. இந்த லைனை போட்டு இன்னொரு லைனை பார்த்தா நல்லா தான் இருக்குது. அதுதான் நான் பாக்குறேன். பண்ணா உங்களுக்கு ஸ்டப்ஸ் இல்ல, கிளாசன் கிடையாது, ரிக்கல்டன் கிடையாதுன்னு பார்த்து இந்த டீமை பார்த்தா கன்னா இருக்குது. 9 பேர் பேட்டிங் முடிக்கிறாங்க, 6 பேர் பவுலிங் போடுறாங்க. அப்படின்னும் போது கம்ப்ளைண்ட் சேர்த்து பண்றாரு. அப்ப இல்ல உங்களுக்கு நிறைய இல்ல கம்ப்ளைண்ட் பண்றவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்ற ஒரு இதா இருக்கு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவோடைய சொப்பனமா சவுத் ஆப்பிரிக்கா அந்த டீம் இருப்பாங்கன்னு தோணுது. அதான் ப்ரோ, லக்கி சாம் தான் இல்ல, பவுமா இல்ல, தலைவன் பவுமா மட்டும் இருந்திருந்தான் அப்படின்னா கப் எங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி இங்கேயே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு நான் போயிருப்பேன். பட் ஓகே, ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லும். ஸோ இந்த டீம் பற்றி எங்களோட ஒப்பீனியன் இதுதான், உங்களோட ஒப்பீனியன் அப்படின்னு கேட்க போறோம். நெக்ஸ்ட் வீடியோ வைக்கலாம்.